அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யுஏஇல நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட எமிரேட்ஸ் தான் துபாய், அபுதாபி. அதே மாரி ஒரு எமிரேட் தான் வந்து ஃபுஜேரா. ரொம்ப அழகான எமிரேட்ஸ். நாங்க இன்னைக்கு அங்க தான் போனோம். போற வழியில ஃபுல்லுமே உங்களுக்கு மவுண்டெயின்ஸு, அதுக்கப்புறம் டெசர்ட்ஸா தான் இருக்கும். அ அபுதாபிலேருந்து ஃபுஜேரா போறதுக்கு 3 ஹார்ஸ் கிட்ட ஆகும். அண்ட் அதே மாரி போற வழியில வந்து மியூசிக்கல் ரோடு அந்த மாரி போட்டிருந்தாங்க. அது எப்படின்னா வந்து இந்த நம்ம வந்து பியானோல வந்து கீஸ் இருக்கும்ல, அந்த மாரி ரோடு ஒரு கார்னர்ல வந்து கீஸ் மாரி இது பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம டயர் வந்து டச் ஆகும்போது, காரோட டயர் டச் ஆகும்போது அப்படியே மியூசிக் வந்துச்சு. இந்த பியானோவில் நம்ம வந்து கீஸை டச் பண்ணும்போது எப்படி மியூசிக் வருமோ அந்த மாதிரி மியூசிக் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்தால் மவுண்டெயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாங்ஸை கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். போகும்போது அப்புறம் ஃபுஜேராக்கு என்ட்ரி ஆனோன்னே பார்த்தா கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மூடாக் போட்ட மாதிரி இருட்டின மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் டேரெக்டாக சிட்டி சென்டர் மாலுக்கு போயிட்டு அங்கே நல்லா சுற்றிட்டு அங்கே ஐக்கியான்ங்கிற ஷாப்பில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, அப்புறம் கிச்சன் அப்ளையன்சஸ்ஸுங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், அதேமாதிரி ரேட்டும் கம்மியாக நல்லா டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் கோர்ட் போயிட்டு ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த சிக்கன் வாங்கியிருந்தோம். சிக்கனை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அபுதாபிக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு பிளான் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் யோசிச்சுட்டு இருந்தோன்னா, சரி நம்ம வந்து ஹத்தா வழியாக போகலாம் அப்படின்னு. உடனே ஹத்தானா உமன் ஹத்தா அப்படின்னு நினைக்காதீங்க, இது துபாயில் உள்ள ஹத்தா. அந்த ஹத்தா வழியாக போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுவும் கொஞ்சம் சிம்லர் ஒமனை பார்த்த மாதிரியே அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அந்த வழியாக வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே. அந்த வழியாக வரும்போது தான் நமக்கு வந்து அந்த டெசர்ட் சர்ஃபிங் சஃபாரி அதெல்லாம் இருக்கும். அந்த பைக்கில் ஓட்டுவாங்கள்ல டெசர்ட்டில், அந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். நிறைய பைக்ஸாக நின்றுச்சு. சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்து. ஏன்னா வெயிலில் யாரும் ஓட்ட போகிறது கிடையாது. இனிமேல் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அடுத்து வர வீடியோஸ்லலாம் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.